வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து நார்மல் இங்கிலீஷ் அண்ட் கூல் இங்கிலீஷ். நம்பர் 1, நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன், நான் ரொம்ப 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 குழம்பி போயிருக்கேன் அப்படிங்கிறத நார்மல் இங்கிலீஷில் ஐ எம் லாஸ்ட்னு சொல்கிறோம். இது கூல் இங்கிலீஷில் ஐ எம் பெவில்டர்டு, ஐ எம் பெவில்டர்டுன்னு சொல்கிறோம். நம்பர் 2, நான் காதலில் இருக்கேன். இதை நார்மல் இங்கிலீஷில் ஐ எம் இன் லவ்னு சொல்கிறோம். இது கூல் இங்கிலீஷில் ஐ எம் ஸ்மிட்டன், ஐ எம் ஸ்மிட்டன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் என்னது நம்பர் 3, நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். இதை நார்மல் இங்கிலீஷில் ஐ வாஸ் டேக்கிங் எ பாத்னு சொல்கிறோம். இது கூல் இங்கிலீஷில் ஐ வாஸ் ஹேவிங் எ ஷவர், ஐ வாஸ் ஹேவிங் எ ஷவர் அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் 4, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இதை நார்மல் இங்கிலீஷில் ஐ ஹாவ் மேட் அ மிஸ்டேக்னு சொல்கிறோம். இது கூல் இங்கிலீஷில் எப்படி தெரியுமா சொல்லலாம்? 1 அல்ல 2 அல்ல 4 டைப்ஸாக சொல்லலாம். என்னென்னு பார்க்கலாமா? நம்பர் 1, ஐ ஹாவ் ஏர்டு, ஐ ஹாவ் ஏர்டு. நம்பர் 2, ஐ ஹாவ் மேட் எ ஸ்லிப் அப், ஐ ஹாவ் மேட் எ ஸ்லிப் அப். நம்பர் 3, ஐ ஹாவ் கூஃப்டு, ஐ ஹாவ் கூஃப்டு. And finally, number 4, I have messed up, I have messed up. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 5, யாரையாவது பார்த்து உங்களோட பேர் என்னன்னு கேட்போம். என்ன கேட்போம்? வாட் இஸ் யுவர் குட் நேம்னு கேட்டுட்டு இருக்கோம். இட் இஸ் ராங். உங்களோட பேர் என்னன்னு கேட்கறதுக்கு நார்மல் இங்கிலீஷில் வாட்ஸ் யுவர் நேம்னு கேட்குறோம். இது கூல் இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் தெரியுமா? What do you go by? What do you go by? நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 6, நான் சோகமா இருக்கேன், நான் வருத்தமா இருக்கேன். இதை நார்மல் இங்கிலீஷில் ஐ எம் சேட்னு சொல்றோம். இதை கூல் இங்கிலீஷில் 2 டைப்ஸா சொல்லலாம். நம்பர் 1, ஐ எம் டிவாஸ்டேட்டட், I am devastated. Number 2, I am blue, I am blue. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 7, நான் பிஸியா இருக்கேன், நான் பணிச்சுமையோட இருக்கேன். இதை நார்மல் இங்கிலீஷில் ஐ எம் பிஸின்னு சொல்றோம். இதை கூல் இங்கிலீஷில் 2 டைப்ஸா சொல்லலாம். நம்பர் 1, ஐ எம் ஆக்குபைடு, ஐ எம் ஆக்குபைடு. நம்பர் 2, ஐ எம் டைட் அப், ஐ எம் டைட் அப். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 8, என்ன பார்க்க போறோம்? யாராவது சொல்றதுல நமக்கு உடன்பாடு இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்க சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இது நார்மல் இங்கிலீஷ்ல ஐ டோன்ட் அக்ரின்னு சொல்லுவோம். இது கூல் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் தெரியுமா? ஐ பெக் டு டிஃபர், ஐ பெக் டு டிஃபர். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 9, அந்த ஹால் வந்து ரொம்ப கூட்டமா இருக்கு. இதை நார்மல் இங்கிலீஷ்ல the hall is crowdedன்னு சொல்றோம். whereas இது கூல் இங்கிலீஷ்ல the hall is packed, the hall is packed சொல்றோம். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 10, அது விலை ரொம்ப அதிகம். கடையில் போய் ஏதாவது பொருளை பார்ப்போம், அந்த பொருளை வாங்க மாட்டோம். ஏன் வாங்கியிருக்க மாட்டோம்? அது ரொம்ப விலை அதிகம்னு சொல்லுவோம். இதை நார்மல் இங்கிலீஷில் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறோம். இது கூல் இங்கிலீஷில் 2 விதமாக சொல்லலாம். எப்படி? நம்பர் 1, இட் காஸ்ட்ஸ் எ ஃபார்ச்சூன், இட் காஸ்ட்ஸ் எ ஃபார்ச்சூன். நம்பர் 2, இட் இஸ் so dear, it is so dear. My dear viewers, நார்மல் இங்கிலீஷ் அண்ட் கூல் இங்கிலீஷ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.